பாபி இன்டகிரேட் ஃபார்ம் கூட அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 27ங்க. இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தட்டிங்க. தட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பரனுங்க. ஆடுகளுக்கு வந்து அமைக்கப்பட்ட பரனில் இருக்கிற ரீப்பர் அனைத்தும் சரிங்க. அதில் இருக்கிற தூணுங்க அனைத்தும் வந்து விற்பனைக்கு இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற பிளாஸ்டிக் டேங்க் எல்லாமே சேல்ஸுக்கு இருக்குதுங்க. அது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் இருக்கிற தூணுங்க, அப்புறம் ஒரு பால் கறக்கிற மிஷின் ஒன்றுங்க, இது எல்லாமே வந்து நம்ம நண்பரோட ஃபார்மில் வந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்க. இது வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். தட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க. ஒரு 70% இருக்குதுங்க. அடியில் மட்டும் லைட்டாக கரையான் பிடிச்சிருக்குதுங்க. இப்போ யூசேஜில் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. இது வந்து என்ட்ரன்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா கீழே உள்ள குட்டி போக இருக்கிறதுக்காக அடிச்சிருக்காரு. மரம்னு பார்த்திங்கன்னா வாகை மரம் போட்டிருக்காங்க. நல்ல தரமான மரங்க. மரத்தை பாருங்க எந்த அளவுக்கு சேவ் இருக்குதுன்ட்டு. நல்ல குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. இப்போ போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு சில அசம்பாவிதத்தினால் வந்து இப்போ அத்தனையும் டோட்டலாக சேல் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இவங்க ஃபார்மில் இருந்த ஆடுகள் அனைத்தையும் நாங்கள் தான் எடுத்தோங்க. எடுத்து முடிச்சுட்டு சரி இதையும் சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இப்போ இதை நம்ம உள்ள போய் பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த கேட்டில்ருந்து அனைத்துமே சேல்ஸ் தானுங்க. டோட்டலாக அப்படியே வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கலாங்க. இது அனைத்து ரீப்பருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாகை மரத்தில் போட்டதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சேவ் இருக்குதுன்ட்டு. இப்போ ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. அதில் 1-2 பிடுங்கி இருக்குதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 1-2 ரீப்பர் மட்டும் மாற்றினா போதும். ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு எந்த விதமான மாறுதல் இருக்காது. இந்த தட்டியிலிருந்து அனைத்துமே சேல்ஸுக்கு வருதுங்க. இந்த பிளாஸ்டிக் ட்ரம் எல்லாமே ஒட்டுக்கு எடுத்துக்கலாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ட்ரம்முக்கு மேலே இருக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இளங்குட்டி அடிக்கிறதுக்கும் ஆடுகள் அடைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாயாடு அடைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பார்ட்டிஷன் ஒரு 2 பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற சட்டம் அனைத்துமே பார்த்திங்கன்னா வாகை மர சட்டங்க. 5க்கு 4 சட்டம் போட்டிருக்குறாங்க. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் போடுறதுக்கு வந்து நான் எங்கெங்கே போய் நான் ரிஸ்க் எடுத்தேன்னு தெரியுங்க. நம்ம எடுத்த ரீப்பரோட நான் ஃபுல்லாக தைல மரம் தான் எடுத்தேங்க. தைல மரமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14 ரூபா 13-14ங்கிறப்ப காஸ்ட் வந்தது. இங்கே வந்து சேர்ந்ததோட எனக்கு 5 ரூபா காஸ்ட் ஆச்சுங்க. இது அருகாமையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக வேணும் அப்படின்னிங்கன்னா மினிமமாக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டுங்க. ஏன்னா விலை நான் சொல்ல விரும்பலைங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம கஸ்டமரோட ஃபார்முக்கே போய் நீங்கள் வேணுங்கிறத பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ரேட்டுக்கு வந்து நீங்கள் கேட்டுக்கலாங்க. இது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பால் கறக்கிற மிஷினுங்க. இது வந்து 1.5 வருடம் to 2 வருடம் இருக்குங்க. புதுசாட்டு அப்படியே இருக்குங்க. பெரிய யூசேஜ் இல்லை. 1 வருஷம் சும்மாவே தான் இருந்தது. ஒரு 6-7 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நான் எடுத்தப்போ வந்து இன்னும் 45,000 அந்த ரேஞ்சில் எடுத்து அப்படின்னாங்க. ஃபுல்லாகவே செட்டப்பில் இருக்குதுங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே பால் கறக்கிற கேர்லேருந்து எல்லாமே வந்து இது வந்து ரூம்குள்ளே சேஃப்டியாக வச்சுருக்காங்க. இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் கறக்கிறதுக்கு வந்து வெளியில் அவுட்டரில் வச்சுருக்காங்க. இது வந்து டோட்டலாக சேல்ஸுக்கு இருக்குங்க. இது எடுத்த ப்ரைஸ் வந்து 45,000ங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்து கஸ்டமர்கிட்ட எந்த ப்ரைஸ் வேணுமோ நீங்கள் பார்கெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரைஸுங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. நீங்கள் நேரில் போய் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்டே டேரெக்டாக பேசி எடுத்துக்கலாங்க. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து நல்லா இருக்குது. வேணுங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பள்ளியூத்துக்கு அருகாமையில் இருக்குதுங்க. அவரோட நம்பர் தான் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா 9884663444ங்க. இந்த நம்பர் கால் பண்ணி மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கேட்டுக்கலாங்க. இதெல்லாம் வந்து பால் கறக்கிற மிஷினோட செட்டுங்க. இதுவாக பார்த்திங்கன்னா ட்ரம்மும் இருக்குதுங்க. இந்த அனைத்துமே நம்மளுக்கு செட்டாக வந்துடும். யூஸ் பண்ணுற வீலுக்கு வந்து பெனிஃபிட்டாகவே இருக்குங்க. ஒன்றும் லாஸ் எல்லாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா எடுக்கிற வீலுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லுங்க. பேரில் கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. எனக்கு இந்த பால் கறக்கிற மிஷினை பற்றி எனக்கு பெருசாக தெரியாதுங்க. அதனால் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல. இது தெரிஞ்ச நண்பர்கள் வந்து எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்மில் இருந்த ஆடுகள் அனைத்தும் எடுத்தேங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 தலைச்சேரி ஆடுங்க, ஒரு 11 குட்டி, அதுபோக ஒரு கிடாய்ங்க. மொத்தம் ஒரு 20 உருப்படி எடுத்தேங்க. அதில் ஒரு 2 சின்ன குட்டிங்க, 22 உருப்படிங்க. அனைத்துமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுத்துகிட்டு நாங்கள் லோடு எடுத்தாச்சுங்க. லோடு எடுத்துகிட்டு நம்ம கஸ்டமரோட ஃபார்முக்கு வந்து டேரெக்டாக அவரே வந்து எடுத்தாருங்க. வந்து அவருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு தான். எடுத்துகிட்டு டேரெக்டாக அவரை தாட்டி விட்டுட்டுங்க. மல்பெரி குச்சி வேணும் அப்படின்னாங்க. நம்ம ஃபார்மில் வந்து மல்பெரி மரமே இருக்குதுங்க. அண்ட் மல்பெரி மரத்தில் வந்து ஒரு 2 வாதை வெட்டி கொடுத்துங்க. சரி கொண்டு வைங்க அப்படின்னும். அதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வாட்டர் டேங்க் அந்த இது வேணும் அப்படின்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரே ஒன்றுங்க, அதுவாக ஒரு பேரல் ஒன்றுங்க, மொத்தம் 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் போடுறதுலாம் பரனில் இருக்கிற ரீப்பர் எல்லாமே நல்லா தரமாக இருக்குதுங்க. பால் கறக்கிற மிஷின் தரமாக இருக்குதுங்க. இப்போ வந்து அவங்க சுச்சுவேஷன் வந்து கொடுக்குற நிலமையில் இருக்கிறதுனால வந்து யாரும் வந்து ரொம்ப தர ரேட்டு கேட்க வேண்டாங்க. முடிஞ்ச அளவு நான் நார்மல் ப்ரைஸ் உங்களுக்கு வேண்டாம், அவங்களுக்கு வேண்டாங்க. நார்மல் ப்ரைஸ் கேளுங்க. கேட்டு 2 பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.